வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னா ப்ராபபிலிட்டி இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேட்ச் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெவல்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் நேற்று போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம லெவலில் தான் டெக்னிக்கலாக மார்க்கெட் சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,750. அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,750. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா 24,964, அதாவது 25,000ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,144 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி 2-3 வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு வந்து 25,000ன்றதே ஒரு பெரிய சப்போர்ட் தான். அந்த 25,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,800லேருந்து 850 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டல் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் ஒரு கிராஷ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் மார்க்கெட் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து 24,750ன்ற ரேஞ்சில் தான், அதாவது 800க்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகியிருந்துச்சு. பட் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் மேலே வந்திருக்காங்க. நம்மளுடைய சப்போர்ட் 24,750 எக்ஸாக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெண்டாவது கேண்டில், அதாவது 9:30க்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 போய் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் ஆகிருக்காங்க பாருங்கள். 25,000ல் ரெசிஸ்ட் ஆகிட்டு அங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி 25,039ன்ற இடத்துல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, க்ளோசிங் எங்கே வச்சுருக்காங்க, 25,000க்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 7-8 செஷனாக மார்க்கெட் வந்து நிஃப்டி ஹிஸ்ட்ரியிலே வந்து நெகட்டிவ்லேயே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்த நிஃப்டி இன்றைக்கி 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்காக வந்து இப்போ இதுதான் நோட் பண்ணிட்டீங்க. ஓகே, மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் ஆல் டைம் ஹை தான் போகுது. மொத்த காசையும் போட்டிங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. ஸோ எதுக்காக இப்போ மேலே வராங்க, ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே ஏறுதோ அங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு எடுத்து தான் மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறும். இது மேலே போகிற மார்க்கெட்டுக்கு. கீழே போகிற மார்க்கெட்டுக்கும் அதே மாதிரி தான். எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ மேலே போகிற மார்க்கெட் ஒரு சடனாக அப்படியே மேலேயே போய்ட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்க. ஸோ இப்போ கீழே வர மார்க்கெட்டும் சடனாக அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்க மாட்டாங்க. வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. எது வரைக்கும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னா 25,500 வரைக்கும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து 25,500க்கு மேலே ஒரு டே கேண்டல் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது கம்ப்ளீட்டாக அப்படின்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 25,000, இல்லை இன்றைக்கி வந்து டே ஹை எது வேணா இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா 25,250 அது வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,476, அதாவது 25,500 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 25,000த்துக்கு கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,850, 800 அந்த ரேஞ்சு. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,700 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா 24,500 தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிற விஷயங்கள், இந்த சார்ட்ஸ், இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும், இதை இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஜஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பர்சனலாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஒத்து போகுதுன்ற வகையில் அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பாருங்கள். எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை எப்பயுமே யோசிக்காதீங்க, மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், என்ன தான் நடக்குதுன்னு மார்க்கெட்டில் கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிதல் வரும். அதை விட்டுட்டு மார்க்கெட் ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்குறது, மார்க்கெட் இறங்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் வாங்குது, இந்த மாதிரி கண்மூடித்தனமாக ட்ரேடிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காதிங்க. தயவுசெய்து உங்களுடைய கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண சேவிங்ஸ் பண்ண காசை வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொலைச்சிடாதீங்க. 100க்கு 99 பேர் லாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியாலிட்டிக்கு வாங்க. தயவுசெய்து இன்னுமே வந்து அந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸு, வீடியோவை பார்த்துட்டு ஏமாந்து இருக்காதீங்க. அது உண்மை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு வீடியோவில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கு இருக்குமா, ஹார்ட் ஒர்க் இருக்குமான்னு தெரியாது, பட் கண்டிப்பாக ஒர்க்கு பின்னாடி இருக்கும். ஒர்க்கு இல்லாமல் யாராலையுமே ஈஸியாக மணியை ஏர்ன் பண்ண முடியாது. இந்த ட்ரேடிங்கிற மெத்தட், இந்த பாதை வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். தவிர்த்து இதுவுமே ஈஸி தான், சிம்பிள் தான், பட் ஈஸி இல்லை. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, அவ்வளோதானே. தவிர்த்து எந்த ஒரு விஷயமும் ஈஸி கிடையாது. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, குளோபலாக மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ஸோ நம்மளுடைய மார்க்கெட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கான நாலேஜ் தயவுசெய்து வளர்த்துக்கோங்க. நாலேஜ் இல்லாமல் தயவுசெய்து மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்க. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 25, ஆக்சுவலாக நான் என்ன இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 25,000 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே திரும்பிடும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மார்க்கெட் வந்து 25,000க்கு மேலே ஸ்ட்ராங்காகவே ரெசிஸ்ட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணாங்க. எப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்களேன், ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போன மார்க்கெட்டை மறுபடியும் 25,000க்கு கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் கொண்டு போயிட்டு நிறுத்தினாங்க. லாஸ்ட் ஒரு 2 hours வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரீமியம்லாம் மெல்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு கன்சால்டேஷன் மாதிரி தான் கொண்டு போனாங்க. அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து நான் மார்னிங் பார்க்கும்போது 350 கிட்டே இருந்தது. ட்ரேடிங் என் செஷனில் வந்து ஒரு 220 அரௌண்ட் 200 கிட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நல்லாவே ப்ரீமியம் மெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,250. சப்போஸ் அதுக்கு பிரேக் ஆச்சுன்னா 25,500, 25,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுமா ஆகாதா, இல்லை அதை பிரேக் பண்ணி மேலே போகுமா, அதுதான் வந்து $1 million கொஷின். பட் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தவிர்த்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அது இந்த இன்னொரு விஷயம் வந்து யூஎஸில் அந்த 10-year பால்டின் வந்து அரௌண்ட் 4 கிட்ட வந்திருக்கு. பிரெண்ட் க்ரூடு வந்து நல்லாவே வேலை ஏறிட்டுருக்கு. ஸோ ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இதோடைய ப்ரைஸஸ்லாம் ஏறும் போது மார்க்கெட்டில் ஒரு சிவியர் செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக முடியுது. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹைலி வாலடைல் இருக்கும், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை வந்து உங்களுக்கு காசு சம்பாரிச்சு தரலனாலும் நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஸோ சேஃபாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி வரலனா ஜஸ்ட் சைலண்ட்டாக இருங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி அன்றைக்கி. ஸோ மறுநாள் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அன்றைக்கி சம் லெவல்ஸையும் நிஃப்டியோட ஓஐ டேட்டாவையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.